உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் 10 வரலையே. அந்த வகையில் இப்ப பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ராகுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிறைய ஷாப்பிங், நிறைய டேட்டிங், நிறைய சுத்திங் எல்லாம் நடக்குது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் அப்படியே கொஞ்சம் குழப்ப நிலையை எட்டி பார்க்குமோ, கொஞ்சம் டென்ஷனை கம்மி பண்ணும். லெஸ் டென்ஷன் மோர். ஓகே, கொஞ்சம் இந்த வீட்டில் இருக்கவங்களாம், குடும்பத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் டென்ஷனை உருவாக்குவாங்க. ஏன்னா இது வரைக்கும் குரு நல்லா பார்த்துட்டே இருந்தாரா, கொஞ்சம் சமத்தா நம்ம மேலே லைட் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ குரு பை பை சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ தனியாக இருக்கிறது ஓரளவுக்கு கெத்து தான் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் தான் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. இந்த ஒரு 2 மாதம் தப்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஜெயிச்சிட்ட மரம் நீங்களே கொண்டாடிக்க வேண்டியதான். கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எதையாவது ஒன்று போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை. கூகுள் பே அனுப்பும்போது கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணும். இந்த ஒரு மாத காலம் பண ரீதியாக கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுக்குன்னு உதவி பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க. இது வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு உட்காந்து கொஞ்சம் குழந்தைங்க இடத்துல கொஞ்சம் மன ரீதியாக குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிற அந்த குழப்பம் எல்லாம் தீரும். குழந்தைகள் குறித்த வருத்த நிலையிலேருந்து வெளில வருவீங்க. குழந்தைங்களை பார்க்க நீங்கள் போவீங்க, இல்லை குழந்தைங்க வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு ஒன்றா உங்கள் பிள்ளைங்க போகல நீங்கள் போவீங்க. இது ரெண்டுமே இந்த தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதற்கு சில பர்ச்சேசிங் பண்ணுறது, அதுக்கு சில ஒர்க் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் பர்ச்சேசிங்கோடையே கடக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கும். என்னதான் ஒன்றுமே இல்லைன்னா கூட பாதச்சனையில் ஓடிட்டு இருக்குன்றத கொஞ்சோண்டு அப்பப்போ ஞாபகிச்சுக்கோங்க. ஆனால் என்ன இருந்தாலும் சனியை பார்த்து இன்னும் அப்படின்னு குரு இங்கேருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையை வீச போகிறார். சனியும் கொஞ்சம் அப்படியே இல்லைப்பா, என்ன இருந்தாலும் ஏன் ராசி பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. 2ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறத தாண்டி மிகச்சரியான யோகம் ஏதாவது இருக்க போதா? இல்லை. 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது வருமானத்துக்கு பயங்கரமான. இப்போ எதான் சொன்னேன், நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு வாங்கி தரதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம பேசியே இந்த எல்லாத்தையும் வாங்குவோம். 2ஆம் இடத்துல வேற ராசிநாதன் இருக்காரா, நம்ம பேசுனா போதும், கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே இது பண்ணால் போதும், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடச்சிடும். அப்போ பேச்சில் கொஞ்சம் பக்குவமாக கனிவாக பேச வேண்டிய காலகட்டம். இந்த சனி அப்படின்னாலே சனிக்கு ஒரு நிறைய முகங்கள் இருக்குங்களா. அதோட இன்னொரு முகம் என்ன தெரியுமா, தப்பாக எடுத்துக்காதீங்க, காரியத்தை சாதித்துக் கொள்ளுதல். இந்த கும்பராசிக்கு அது நடக்கும். இது வரைக்கும் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது யார்கிட்ட எங்கே எப்போ பேசி எப்படி காரியத்தை சாதிக்கணுன்ற நிலைமை தெரிஞ்சு அதன் மூலமாக ஜெயிப்பீங்க, அதன் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பீங்க. யார்? சதய நட்சத்திரக்காரங்க, வேறு யாரும் இல்லை. எஸ்பெஷலி கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் காரிய வெற்றி கிடைக்கும். நிறைய கம்யூனிகேஷன், நிறைய பேச்சு. 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாகும் போது நிறைய கம்யூனிகேட், கோவப்படாமல் பேச கற்றுக்கணும். கொஞ்சம் கோவம் வரும், பேச்சிலேயே கோவம் வரும். ஸ்பீடாக பேசணும், ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணணும், சில விஷயங்கள் ஸ்பீடாக கிடைக்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் மேலே. உங்கள் 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார், திரும்ப ஒரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ பண வரவுன்றது இறையருளால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான பண வரவு இந்த மாதம் முடிவதற்குள் உங்கள் கையில் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம், உங்களுக்கான பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சதி நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி கொஞ்சம் சோதனை காலகட்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா வேலை பார்க்குற ஆட்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும். நான் பேசாமல் நிம்மதியாக இருந்தேன், எனக்கு மட்டும் 4 ஃபைலை கொடுத்து எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வைக்கிறாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வேலை பழு அதிகரிக்கும். அதே மாதிரி ஃபாரின்ல இருந்தால் இங்கே வர போகிறீங்க, இங்கே இருந்தால் ஃபாரினுக்கு போக போகிறீங்க, இதெல்லாம் நடக்க போகுது. சதயத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை அதுதான் நடக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இந்த தடவை தொலைத்தொடர்புகள் மூலமாக வெளிநாடு வெளியூர் மக்களை தொடர்பு கொள்ளுதல் மூலமாக சில நன்மைகள் வந்து சேரும். அதன் மூலமாக பண வரவு என்பது 100 விழுக்காடு உண்டு. எப்பயுமே பேங்க்ல பேலன்ஸ் குறையாமல் இருக்கும். நம்ம 50,000 பட்ஜெட் போட்ட இடத்துல வெறும் 40,000 தான், அதுக்கு 10,000 ரூபாய் கையில் கிடைக்கும். இதெல்லாம் எனக்கே வியப்பாக இருக்குது. அப்படி தான் இருக்க போகுது. அட போங்க மேடம்னா நிஜமாக நடக்கும். நீங்கள் செலவானாலும் சொல்ல மாட்டீங்க, அது வேறு விஷயம். சதயம் அப்படியே ஒரு மாதிரி என்னதான் ராகுவின் ஆளுமை இருந்தாலும் 100 நட்சத்திரத்தோட தொகுப்பு. அது இருக்கிறதுலே பிரம்மாண்டமான நட்சத்திரம். நான் எப்பவுமே சொல்லுவேன், சதயம் அப்படின்னாலே அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூசர். அடுத்தவங்களை நிறைய இன்ஃப்ளூஸ் பண்ணுவீங்க, பேசியே சாதிப்பீங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, இதெல்லாம் ஒரு கழங்க எல்லாத்துக்கும் வர. இந்த ஆர்ட் உங்களுக்கு மட்டும்தான் வரும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சூப்பர். இந்த மாதம் அதை விட சூப்பர். ஏன்னா இந்த மாதத்துலேருந்து, இந்த வருடம்ன்றது நான் தமிழ் வருடத்தை எடுக்கிறேன், இந்த மாதத்துலேருந்து எல்லா நல்லவையும் நடக்க போகுது. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்குது, நிறைய பேருக்கு டிரான்சிட் இருக்குது, நிறைய பேருக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ்வீர்கள்.
குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைக்குன்னு சில சில விஷயங்களை வாங்கி வைப்பீங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு கட்டில், ஒரு பெட்டு, ஒரு பீரோ, ஒரு மெத்தை, ஒரு ட்ரெஸ்ஸு, சொக்கா, நிறைய அந்த ட்ரெஸ் வாங்குவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்காரா சுக்கிரன், நிறைய அது 5ஆம் இடத்துக்கு போகிறாரா, உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு, உங்களை காட்டிக்கிறதுக்கு, உங்களை வெளிப்படுத்துறதுக்கு சில ஆடைகள் வாங்குவீங்க. வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சதயத்திற்கு உண்டு. ஸோ நிறையா ஷாப்பிங் மூடு தான், நிறைய செலிப்ரேஷன் மூடு தான், நிறைய செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு தான், சொல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு தான், சொந்த பந்தங்கள்லாம் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் இவன் விழுந்துட மாட்டாமான்னு வெயிட் பண்ணவங்க முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து காட்டக்கூடிய அமைப்பு தான். எல்லாமே நல்லா இருக்கு, நெகட்டிவாக ஒன்றுமே பெருசாக இல்லை. சதய நட்சத்திரக்காரங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. இந்த ஒரு மாதத்தை விட்டுலாம், எல்லா படிக்கிற பிள்ளைங்களும் சாமிக்கு விட்டுருங்க. அந்த மாதம் வேண்டாம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நான் மேலே சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தான். தலைமைத்துவம் கிடைக்கும். இந்த நேரத்தில் வரக்கூடிய தசாபுதியுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும்போது தலைமைத்துவம் கிடைக்கும். உங்கள் சொன்னால் மந்திர சொல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லுக்கு மகுடிக்காக மாங்கு மாதிரி வாங்கி எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கான். பணம் வரவு, தனவரவு, தனப்பிரீத்தி எல்லாமே இருக்கு. பெண்கள் மூலமாக ஆதாயம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சரி, பெண்கள் மூலமாக ஆதாயம். இப்போ நீங்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பொண்ணு மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த 3ஆம் இடம்லாம் தோழன் தோழிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். இந்த 4ஆம் இடம்லாம் பாஸ் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். இதெல்லாம் சதய நட்சத்திரத்துக்கு தடவை அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண் தோழிகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, நிறைய கொஞ்சம் வேலை அலைச்சல் அப்படின்றனால கொஞ்சம் தூக்கத்துக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பார்வைன்ற போது அது நல்லா தான் இருக்கு. அதில் எந்த குறையும் இல்லைப்பா. இது வரைக்கும் நிம்மதியாக இல்லைன்னா இப்போ நிம்மதியாக தூங்குறதுக்கான டைம்லாம் இருக்கும். ஸோ பெருசாக நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. ஆளுமை தான் அதிகரிக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பழைய கம்பேக் கொடுக்க போகிறீங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வேலை கிடைக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. டயத்துக்கு சாப்பிட முடியாமல் போகலாம். அதில் மட்டும் கொஞ்சம் அதுக்கான டயத்தை மட்டும் ஒதுக்கி விட்டிங்கன்னா போதுமானது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வரும். அதில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். கொஞ்சம் போட்டு குழப்பிக்காதீங்க. எப்படியோ வெளிநாடு வெளியூர் போய் தான் படிச்சாகணும். பிள்ளைங்க வெளியூர் போகிறேன்பாங்க, இல்லை நீங்கள் வெளிநாடு போவீங்க. ஏதோ ஒரு இதோட கனெக்ட் ஆகுது. ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்குள் நகர்வீர்கள். இல்லை பிள்ளைகள் குறித்த ஒரு சில கவலைகள் இருந்ததெல்லாம் சரியாக போகுது. புது விஷயத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க. தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். வியாபார விருத்தி கிடைக்கும். எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அமைப்பே இல்லை. சூப்பராக இருக்குது. ஓகே, ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. வேறு என்ன வேணும்? குரு தான் வீட்டு தானே பார்க்குறான். அதோட வேறு ஏதாவது தேவையான அல்டிமேட்டாக இருக்குது. 60 தாண்டிய சதய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தான் இந்த சுக்கிரதசன்ற மாதிரி சுக்கிரயோகமாக அடிக்கும். அங்கே போகிறது, இங்கே போகிறது, பிள்ளைங்க கேட்ட நேரத்தில் காசை கொண்டு வந்து கொடுக்கறது, ஊர் சுற்றுறது, சொல்லுவாங்க டென்ஷன் ஆகி டயர்டாகி டென்ஷன் ஆகி இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். சாப்பிட்டு தூங்கி திரும்ப எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கி ஜாலியாக இருக்கு போறீங்க. ஜாலியோ ஜில்கான எனக்கு தெரிஞ்சு 60 வயசு தாண்டிய சதயம் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குள்ள. ஹெல்த் வைஸ் மட்டும் கவனமாக இருக்கணும். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் வலிகள் வந்துட்டு போகும். அதில் கொஞ்சம் கவனம் இருக்கும். நிறைய பேர் 60 வயசு தானே தடவை சேலை வாங்கிட்டு சுடிதார் வாங்குறது, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷங்கள் மேலே எடுக்கணும். கொஞ்சம் டென்ஷன் ஆகும் வீட்டில். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்தாமல் இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க கேது உங்களை அப்படியே என்ன எல்லாரும் நல்லா இருக்காங்க தப்பாச்சே அப்படின்ற மாதிரி உங்களை தூண்டுவார். மயங்கிடக்கூடாது. உடனே எல்லாத்தையும் கத்துனீங்கன்னா எல்லாரும் போட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தனியாக நிற்போம். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. கூட்டி கழிச்சு பார்த்தா சதய நட்சத்திரத்துக்கு சாதிக்கக்கூடிய நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த மே மாதம். என்ன தெய்வத்தை வழிபாடு வேண்டும்? சதய நட்சத்திரக்கான சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். பாம்பாடி சித்திர வழிபாடு இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய சித்திரங்கள் வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க. நிறைய சதய நட்சத்திரக்காரங்க திருப்பதி பெருமாளோட கனெக்ட் ஆகுங்க. திருப்பதி பெருமாள் பிரசாதம் உங்கள் கையில் கொண்டு வந்து கிடைக்கும். முருகனுடைய வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா சாமியும் இந்த ஹெல்ப் பண்ண போது எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? விமானம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சதய நட்சத்திரக்காரங்க விமானம் பார்க்கறது, விமானத்தில் போகிறது, விமானத்தில் பறக்கிறது எல்லாம் நடக்கும். விமானம் அப்படின்ற எண்ணம் காற்று ராசி வேறு அது. அப்போ நிறையா நீங்கள் பயணப்பட போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த பயணத்தை நோக்கி வைக்க போகிறீங்க. அது சூப்பராக இருக்க போது அதுக்கு நான் காரணமாக இருக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த விமானம் பார்த்தல் என்கிற நிகழ்வு சதய நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் படும். இல்லாட்டி வெள்ளை புறா பார்க்கறதுக்கான இப்போ உங்களுக்கான செய்தி சேரும் என்பதை சொல்வதற்காக புறா பார்த்ததும் உங்களுக்கு நடக்கும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பராக இருக்குது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம்.